ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னுடைய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மந்த்ராலயம் தேவாலயத்தை பற்றியான காட்சிகளை நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் இது ராகவேந்திர சுவாமி மந்த்ராலயத்தின் மெயின் என்ட்ரன்ஸ் ஆகும். இது பாருங்கள், இது பார்த்துருக்கீங்க, இதுதான் ராகவேந்திர சுவாமியின் மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே வரத்துக்கு உங்களுக்கு நிறைய பஸ் வசதிகள் இருக்குது. கோவில் ட்ரஸ்ட்டுகள் மூலம் உங்களுக்கு அக்கம் பக்கம் கோவில் விடுதிகள் மற்றும் பிரைவேட் விடுதிகள் கிடைக்கும். கோவில் பின்பகுதியில் துங்கபத்ரா நதி உள்ளது. நீங்கள் விடுதியில் குளிக்கலாம் அல்லது துங்கபத்ரா நதியில் குளிச்சுட்டு சுவாமிகள் தரிசனம் பண்ண கிளம்பலாம். ஆனால் நதியில் குளிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இங்கு துங்கபத்ரா நதியில் குளிப்பதால் ஒரு சிறந்தது என்று பக்தாதிகள் அங்கு கூறுகின்றனர். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் குழந்தை கூட போட்டிங் கூட போகலாம். பின்பகுதியில் நம்ம குளிச்சுட்டு வெளியே வரும்போது நமக்கு மஞ்சாலமா தரிசனம் பண்ணும் வழி அங்கே இருக்கிறது. முன்பகுதியும் இருக்கிறது, பின்பகுதியிலும் நம்மளுக்கு மஞ்சாலமா தரிசனம் பண்ணும் வகை இருக்குது. இங்கே நாங்கள் பின்பகுதியிலேருந்து நீராடி துங்கபத்ரா நதியில் நீராடி மஞ்சாலமா தரிசிக்க பண்ணால் வரும்போது வழி இந்த காட்சி நீங்கள் பார்க்கலாம். இங்கிருந்து உள்ள செல்லும் மஞ்சாலமா வழி உங்களுக்கு தெரியப்படும். வியூவர்ஸ், மஞ்சாலமா பற்றி நான் உங்களுக்கு மஞ்சாலமா யார் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் இப்போ சொல்ல போகிறேன். மஞ்சாலமா அவர்கள் சுவாமி ராகவேந்திரரிடம் இங்கே அவர்கள் தேவாலயத்தை ஸ்தாபிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். நான் இருக்கும் இந்த பகுதியில் நீயும் தங்கணும், நீ வசிக்கணும் என்று மஞ்சாலமா ஆசைப்பட்டதால் சுவாமி ராகவேந்திரா அங்கே வந்துட்டு மந்த்ராலயம் என்னும் கோவிலை அவர் அங்கே மகாசமாதி அடைய விரும்பினார். நாங்கள் ராகவேந்திர தரிசனத்துக்கு போகிறதுக்கு முன்னையே மஞ்சளம்மா அம்மனை தரிசனம் பண்ணோம். அங்கே பண்ணுறதுக்கு முன்னே பூ மாலைகள் வாங்கிட்டு போனோம். கூட்டம் அதிகம் இருந்தனால் நமக்கு தரிசனம் பார்க்குறதுக்கே தாமதமாகிடுச்சு. ஏகாதசி ஆனதால் கோவிலில் அவர் பக்தாதிகளிடம் விண்ணப்பித்தார். யார் இது பக்தாதிகள் இது கொண்டு வர வேண்டாம், நாங்கள் இன்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பக்தர்கள் கொடுக்கும் இந்த எந்த ஒரு பொருட்களும் நாங்கள் இங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கோவிலில் கூறினார். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இல்லையா, இதுதான் சுவாமி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மகாசமாதி அடைந்த இடம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்தர்கள் அங்கெல்லாம் அங்க பிரதர்சனம் செய்யும் காட்சிகள் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார், ஏகாதசி ஆனதால் இங்கே அதிக கூட்டம் பாருங்கள் நேர்களே. இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இங்கே பாருங்கள், இங்கே தான் ஜனங்கள். இது உள்ள மகா சமாதி பார்க்கக்கூடிய காட்சிக்கிறது. க்யூவில் போக வேண்டியிருக்கும். க்யூவில் போகும்போது நாம் பனியன் அணிய முடியாது. வேஷ்டியை மட்டும் அணிந்து மேலே துண்டு அணிந்து தான் உள்ளே போகணும். ஆண்கள் வேஷ்டி மட்டும் பனியனும் அணிய முடியாது, வெறும் வேட்டி மட்டும்தான் அணியணும். இது பாருங்கள், பனியன் நீங்கள் பார்க்குறீங்க பக்தாதிகள் வேஷ்டியை கட்டி கொண்டு உள்ளே போகும் காட்சி. இதுதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய பாருங்கள். இது அங்க பிரதர்சனம் செய்யும் இடம் காட்சி. இங்கே உள்ளே போகும்போது நம்மளுக்கு அப்படிக்கா க்யூ செல்லும் வசதி உள்ளன. இதை பாருங்கள், நீங்கள் காட்சி உள்ளே பார்க்குறீங்களா, இது உள்ளே தான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மகாசமாதியை பார்க்க முடியும் நம்ம. விவர்ஸ், கோவில் உள் வலயத்தில் நாமல் மகாசமாதி நடக்கும் பூஜை காட்சியை பார்க்க தொலைக்காட்சி மூலம் வசதிகள் உள்ளன. ஏகாதசியை முன்னிட்டு அங்கு உள்ள பீட்டாதிபதி சுபுதேந்திர தீர்த்தர் அவர் மூலம் நடைபெற்ற விசேஷ பூஜை நீங்கள் இங்கு காணலாம். இந்த காட்சியில் காணலாம். இங்கே பாருங்கள், அங்கு நடைபெற்று உள்ள காட்சி. இது விசேஷ பூஜை காட்சி. ஏகாதசி அன்று பீட்டாதிபதி சுபுதேந்திர தீர்த்தர் அவர் மூலம் நடைபெற்ற பூஜை காட்சி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. இங்கு உள்ள விக்கிரம் வந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அவர்கள் பூஜித்த மூலராமர் விக்கிரகத்தை இப்போ நாம் இங்கே காண முடியும். அந்த மூலராமர் விக்கிரகத்தை பூஜை தான் ஏகாதசி என்ற சிறப்பு பூஜையாக இங்கே செய்யப்பட்டு வருகிறது. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்களா, இதுதான் மூலராமர் விக்கிரகத்தின் விசேஷ பூஜை. ஜனங்கள் அங்கே இந்த விசேஷ பூஜையை கண்ணால் தரிசித்தனர். ஏகாதசி பூஜையை முன்னிட்டு அங்கே எந்த பிரசாதமும் விநியோகிக்கப்படவில்லை. கோவில் விசேஷ நாட்களில் சுவாமிகளை அலங்கரிக்கும் பொருட்கள் இங்கே மியூசியமில் வைத்துள்ளனர். அங்கெல்லாம் ஃபோட்டோ வீடியோ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம். ஆனாலும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பண்ணியிருக்கிறோம். வியூவர்ஸ், நம்ம ராகவேந்திர சுவாமி மகாசமாதியை தரிசனம் பண்ண பிறகு அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்தபோது நம்மளுக்கு அங்கே பஞ்சமுகி சுவாமி தரிசனம் பண்ணதுக்கான அழைப்பு வந்தது. அங்கேருந்து
அங்கேருந்து கிளம்பி நம்ம பஞ்சமுகி சுவாமி தரிசனம் இது பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, இதுதான் பஞ்சமுகி சுவாமி தரிசனம். இது வரலாறு என்னவென்றால் 16ஆம் நூற்றாம் ஆண்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி 12 வருஷம் தவம் இருந்ததால் அங்கே ஆஞ்சநேய சுவாமி பஞ்சமுகியாக மற்றும் வெங்கடேஸ்வர சுவாமி மற்றும் லக்ஷ்மி ராகவேந்திர சுவாமிக்கு காட்சி தந்த இடம் இது. இது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அப்பண்ணாச்சாரியா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அவர்கள் பக்தரின் 400 வருட பழமையான வீடு இது. அவர் வசித்த வீடு இது. அப்பண்ணாச்சாரியா அவர் வாழ்ந்து வந்த வீடு இது. அவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் பரம பக்தர் அவர் அப்பண்ணாச்சாரியா. இங்கே பாருங்கள், இது பார்த்து கொண்டிருப்பீர்கள். இது அவர் வீட்டு உள்பகுதியில் பூஜா பொருட்களை வைத்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்தர்கள் காணிக்கை செலுத்தும் இடம் இது. வியூவர்ஸ், அவங்க வீட்டில் பூஜை அறையில் ஸ்ரீகிருஷ்ண சர்ப்பம் மற்றும் ஆஞ்சநேய சிலை பூஜை செய்யப்பட்டுள்ளது. அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. வியூவர்ஸ், அப்பண்ணாச்சாரியா அவர் வாழ்ந்த வீடை அடுத்து நம்ம அவள் பூஜை செய்து கொண்டிருந்த சுவாமி ஸ்ரீ ராகவேந்திரா அவர் விக்கிரகத்துக்கு இந்த இடம் பிருந்தாவனம் என்று கூப்பிடுவார்கள். இதுதான் பிருந்தாவனம். ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியா அவர் சுவாமி ராகவேந்திரா அவருக்கு பூஜை செய்து வந்த இடம் இது. இங்கு பக்கத்தில் நம்ம துங்கபத்ரா நதியை காணலாம். அப்பண்ணாச்சாரிய சுவாமி ராகவேந்திர சுவாமி மகாசமாதி அடையும்போது அந்த காட்சியை பார்க்காத போது அவர் வருத்தப்பட்டு கூறும்போது சுவாமிகள் ராகவேந்திர சுவாமி அப்பண்ணாச்சாரிக்கு வரம் அளிக்கிறார்கள். அப்பண்ணாச்சாரியா, நீ என்ன தரிசனம் பண்ணுறதை விட நான் உன்னோட பிருந்தாவனத்துக்கு வந்து உன்னை தரிசனம் பண்ணி பக்தாதிகளுக்கு காட்சி நான் அளிப்பேன் என்று ராகவேந்திர சுவாமி அவருக்கு வாக்களிக்கிறார்கள். அந்த இடம்தான் இது. வியூவர்ஸ், இதுதான் பிருந்தாவனம். சுவாமி அப்பண்ணாச்சாரியா அவர் ராகவேந்திர சுவாமிக்கு பூஜை செய்து வந்த இடம் இதுதான். இது இந்த மாதிரி நாங்கள் பார்க்க போகிற இடத்தையோ